இன்சைட் அவுட் 2 2024ல ரிலீஸ் ஆன இந்த மூவி ஒரு அனிமேட்டட் மூவி. இது எமோஷன்ஸ் பேஸ்டு ஸ்டோரி. இந்த மூவி இந்த ஃப்ரான்ச்சைஸோட செகண்ட் பார்ட். மூவியோட ஜென்ரல் கான்செப்ட் என்னன்னா, ஒரு பர்சனோட எமோஷன்ஸ் அவங்கள எப்படி நடக்க வைக்குது, டெசிஷன் மேக் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்ற மாதிரி ஃபேண்டஸியாக காட்டியிருப்பாங்க. பார்ட் 1ல ரைலின்ற சின்ன பொண்ணோட எமோஷன்ஸ் எப்படி அந்த பொண்ணை டெவலப் பண்ணுதுன்றதை காட்டியிருப்பாங்க. அதில் ஹாப்பி, சேட், ஃபியர், ஆங்கர், டிஸ்கஸ்ட்ன்ற எமோஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போது பார்ட் 2ல அந்த சின்ன பொண்ணு வளர்ந்து டீனேஜர் ஆகிடுறா. ஸோ நியூ எமோஷன்ஸ் வருது. ஆங்ஸைட்டி, எம்பரஸ்மெண்ட், என்வி, சர்க்காசம் இதெல்லாம் நியூ எமோஷன்ஸ். ஒரு கட்டத்தில் நியூ எமோஷன்ஸ் ஓல்டு எமோஷன்ஸை ரீப்ளேஸ் பண்ண பார்க்குது. இதனால் ரைலி டோட்டலாக நியூ பர்சனாக மாற ஆரம்பிக்கிறா. இதை தடுத்து இதுக்கு எதிராக ஓல்டு எமோஷன்ஸ் ரைலியை எப்படி ஒரு நார்மல் பர்சனாக மாற்றினாங்கன்றது தான் ஸ்டோரி. எப்போவுமே டிஸ்னினாலே ஃபேண்டஸியாக பயங்கரமாக பண்ணுவாங்க. இந்த ஸ்டோரியும் அப்படி தான், செம்ம ஃபேண்டஸியாக க்ரியேட்டிவாக இருக்குது. எப்படி தான் இந்த மாதிரி நியூ கான்செப்ட்லாம் யோசிக்கிறாங்கன்னே தெரியல. மூவியில் ஸ்டோரி வைஸ் சிம்பிளாக இருந்தாலும் இதில் வர கான்செப்ட்லாம் வேறு லெவல். எக்ஸாம்பிளுக்கு மெமரிஸை யூஸ் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது, கோர் மெமரிஸ், பர்சனாலிட்டிஸ், இமேஜினேஷன் ரிலேட்டடாக இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ், இமேஜினேஷன் லேண்ட், தூங்கும்போது வர ட்ரீம்ஸ், அதை க்ரியேட்டிவாக பேக் எண்டில் எப்படி நடக்கும்னு ஸ்க்ரீனில் காமிச்சது, சீக்ரெட் மெயின்டைன் ஆகிறது, இந்த மாதிரி எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. ஃபேண்டஸியாக சூப்பராக இருந்தது. டெக்னிக்கலாக மூவி பற்றி சொல்லவே வேணாம், ஏன்னா டிஸ்னி பிக்சர்ஸோட மூவி, அதுவே போதும். அனிமேஷன் மூவி லவர்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும், பாருங்கள். மற்றவங்க வெறும் அனிமேட்டட் மூவி தானேன்னு சொல்லி விட்டுறாமல் இந்த மூவியை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பின்னாடி பல பேரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஒரு நார்மல் மூவி எடுக்கிறத விட அனிமேட்டட் மூவி எடுக்கிறது தான் கஷ்டம். ஒரு இமேஜினேஷன் கேரக்டருக்கு உயிர் கொடுக்கறதுன்றதே உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ எல்லோரும் இந்த மூவியை பாருங்கள். மூவியை ஆர்டர் வைஸ் பார்ட் 1 பார்ட் 2ன்னு பாருங்கள், கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்தவங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 மூவியும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் ஃபேவரட் அனிமேட்டட் ஹாலிவுட் மூவிஸை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ், மூவி அப்டேட்ஸ், ட்ரெய்லர், டீசர், பிரேக் டவுன்னு நிறைய கண்டென்ட் இருக்குது. அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை மக்களே.